அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் எஸ்பி நாகராஜ். என்னுடைய போன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர் 3 ஒரே நம்பர் தான். சரிங்களா? 78 45 170 353 7845170353. சரிங்களா? சரி, இன்னைக்கு நாம் என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல சனி பகவான் குரு பகவானை பார்த்தார். அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? சனி பகவானுக்கு 3 பார்வை உண்டு இல்லைங்களா? அவர் இருக்கிற இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பார். அவர் இருக்கிற இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார். அவர் இருக்கிற இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். அது எந்த பாவகமா வேணா வரலாம் ஜாதகத்துல இல்லைங்களா? லக்ன பாவகமா கூட வரலாம். 12 பாவத்துல எந்த பாவகம் வேண்டுமானாலும் சனி பார்க்கிற அந்த 3 பாவங்கள் அமையலாம். சரிங்களா? அவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த இடத்த ஒண்ணுன்னு நினைக்காங்க. சனி பகவான் எங்க இருக்கிறார்? அது 1ஆம் இடம். அதுக்கு அடுத்த இடம் 2ஆம் இடம், அதுக்கு அடுத்து 3ஆம் இடம். அந்த பாவகத்தை பார்ப்பார். அதுக்கடுத்து 4, 5, 6 விட்டுருங்க. அடுத்த 7ஆம் பாவகத்தை பார்ப்பார். அங்க பார்வை விழுகும். அடுத்து 8, 9 விட்டுருங்க. 10ஆம் பாவத்துல அவருடைய பார்வை விழும். அங்க பார்ப்பார். 3, 7, 10ஆம். அவர் இருக்கிற இடத்துல இருந்து 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பார். சரிங்களா? அங்கே குரு பகவான் இருந்தார். அந்த குரு பகவானின் மீது சனி பகவானுடைய பார்வை விழுந்தால் என்ன பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும்? எந்த தொழில் செஞ்சாலும் அந்த ஜாதகருக்கு அந்த தொழில் நல்ல பேர் கிடைக்கும். அவருடைய தனிப்பட்ட ஜாதகப்படி தொழில்ல சில முக்கிய அம்சங்கள் இருக்கு இல்லைங்களா? அதனால சனி பகவான் குரு பகவானை பார்க்கக்கூடிய ஜாதகர்கள் அவங்க எந்த தொழில் செய்யறாங்களோ, என்ன வேலை செஞ்சாலும் சரி, அந்த தொழில்ல அவங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். தொழில் ரீதியா அவங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அதோட ஓரளவுக்கு ஒரு சீரான வருமானம் கிடைக்கும். குரு பகவானை சனி பகவான் பார்க்கிறப்போ ஒரு சீரான வருமானம் கிடைக்கும். குரு பகவான் தனத்துக்கு காரகர் இல்லைங்களா? பணத்துக்கு காரகம் வைக்கிறவர் இல்லைங்களா? அதனால எந்த வகையிலாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். அவங்க அந்த குரு பகவான சனி பகவான் பார்க்கும்போது அவர்களுடைய உழைப்புக்குண்டான ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தொழில சில முக்கிய அம்சங்கள் இருக்குது. தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அமைப்புல அவங்க என்ன தொழில் வேணாலும் செய்யல, என்ன வேலை வேணாலும் பார்க்கறவங்களா இருக்கலாம். அது அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தீர்மானிக்கும். ஆனா அதே நேரத்துல சனி பகவான் குரு பகவானை பார்க்கிற இந்த அமைப்புல குரு பகவான் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் அவங்களுக்கு ஏற்படலாம். அது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை தீர்மானிக்கும். சரிங்களா? ஏன்னா சனி பகவான் தொழிலுக்கு காரணம் வைக்கிறவர் இல்லைங்களா? உலகத்தில் இருக்கிற எந்த தொழிலா இருந்தாலும் சரி, தொழிலுக்கு காரகர்னா அது சனி பகவான் மட்டும்தான் இல்லைங்களா? ஆயுளுக்கும் தொழிலுக்கும் அவர் தான் காரகர் தான். இப்ப அவர் குரு பகவானை பார்க்கும்போது குரு பகவான் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் அந்த ஜாதகருக்கு ஏற்படலாம். அப்படி அமையலாம். அப்படி அமைஞ்சா சரி, என்ன தொழில் செய்வாங்க? குரு பகவானுடைய காரகத்துவ தொழில் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ வியாபாரம், மொத்த வியாபாரம், ஹோல்சேல் பிசினஸ், அது குரு பகவான் குறிப்பார். ஆசிரியர், அதாவது சனி பகவான் குரு பகவானை பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு குரு பகவான் சார்ந்த தொழில் அமைஞ்சா மதிப்புக்குரிய தொழில்கள். இந்த சமூகத்துல என்ன குரு பகவானாலே மதிப்புக்குரியவர், உயர்வானவர் இல்லைங்களா? மதிப்பிற்குரிய தொழில், உயர்வான தொழில். இன்னும் சொல்ல போனா இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க சமூகம் வணங்கக்கூடிய தொழில் அமையும். ஏன்னா குரு பகவான் 9 கிரகங்களில் மிக உயர்ந்த ஒரு 100% சுப கிரகம், புனிதமான கிரகம் இல்லைங்களா? குரு பகவான். அதனால காலப்புருஷத்துல கொண்டு 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்துல கொண்டு குரு பகவான் வச்சிருக்கிறாங்க. புண்ணிய ஸ்தலங்களை குறிக்கக்கூடிய 9ஆம் பாவத்துல கண்ணியம், நேர்மை, ஒழுக்கம், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு உயர்வான ஸ்தானமான 9ஆம் பாவத்துல கொண்டு போய் காலப்புருஷத்துல குருவை கொண்டு போய் அந்த வீட்டுல கடவுள் வச்சிருக்கிறான் இல்லைங்களா? கடவுள் வச்சிருக்க. அதனால சனி பகவான் குருவை பார்க்கிற போது குரு காரகத்துவம் உள்ள தொழில்களில் செய்யக்கூடிய அமைப்பு யோகம் அந்த ஜாதகருக்கு அமைஞ்சா அது மதிப்புக்குரிய தொழிலா, ஆசிரியர் மாதிரி மதிப்புக்குரிய தொழில். சரிங்களா? நீதிபதியே குரு தான் குறிப்பாரு. நீதிபதியே, மந்திரி, அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்களா, அதான் குரு. ஆடிட்டிங் குரு, ஆடிட்டிங் குரு. பேங்க், வங்கி தொழில் குரு. தங்க தொழில், தங்க நகை கடை, தங்க வியாபாரம், தங்கம் சார்ந்த தொழில் குரு. இப்படி ஆசிரியரோ அல்லது நீதிபதியோ அல்லது மந்திரி, ஆடிட்டிங்,
பேங்க் சம்பந்தமானது, நகைக்கடை, இப்படி சமூகத்துல உயர்ந்த ஆசிரியரை போன்ற, நீதிபதியை போன்ற ஒரு மதிக்கத்தக்க, வணங்கத்தக்க, இன்னும் சொல்ல போனாங்க சனி பவன் குரு பவன் பார்க்கறதுல இப்போ மதிப்புக்குரிய தொழில், அவங்க எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு தொழில நல்ல பேர் கிடைக்கும், சீரான வருமானம் கிடைக்கும். குரு சார்ந்த தொழில் செஞ்சாங்கன்னா அந்த தொழில்ல மிகப்பெரிய மதிப்புக்குரிய தொழில்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தொழில் இந்த உலகத்திலேயே சரிங்களா, என்ன தொழில் பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் தொழில் இல்லைங்களா. அர்ச்சகர் தொழில் என்னதான் இருக்கட்டும், வேற எந்த தொழில் மதிப்புக்குரியதா இருக்கட்டும், வணங்கத்தக்க தொழிலா இருக்கட்டும், ஆசிரியர், பேராசிரியர் இல்லைங்களா, நீதிபதி, யாரா இருந்தாலும், ஆட்சிக்கு வந்த மந்திரியா ஒரு சலாம் இல்லைங்களா, ஒரு நகைக்கடை அதிபர், அது மதிப்புக்குரிய தொழில். ஆனா ஆசிரியர் தான் வணக்கத்துக்குரிய தொழில் இல்லைங்களா. இந்த மாதிரி என்னதான் மதிப்புக்குரிய தொழிலா இருந்தால் எல்லாத்தையும் தாண்டி தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு மதிப்புக்குரிய தொழில் எதுங்க? அர்ச்சகர். நம்மளுக்கு கஷ்டம்னா கையெடுத்து கும்பிட கோயிலுக்கு தான் போவோம். நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் அப்படின்னா கோயிலுக்கு தான். ஒரு நோம்பி நொடி பண்டிகை நல்ல நாள் அதுன்னா கோயில் தான். கோயில் விசேஷம்னாலும் கோயிலுக்கு போயிடுவோம். அப்புறம் அர்ச்சகர் தட்டுல தகுதிக்கேற்றவாறு காசு பணம் போட்டுருவோம் இல்லைங்களா. இந்த உலகத்திலேயே மதிப்புக்குரிய, அது எப்படி போடுவோம் காசு? பயபக்தியோட மரியாதையா போடுவோம், இல்லைங்களா. அப்படி குஞ்சு இப்படி கையேந்து தின்னு வாங்குவோம், பணத்தையும் போட்டு இல்லைங்களா. அப்ப எவ்வளவு பெரிய மதிப்புக்குரிய தொழில், எவ்வளவு சீரான வருமானம் இந்த உலகத்திலேயே. என்னதான் உலகத்தில் யாருடைய வாழ்க்கையில் கஷ்டமா இருந்தாலும், நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் நம்ம எங்க போறோம்? கோயிலுக்கு போறோம். அவங்களுக்கு வருமானம் அர்ச்சகர் இல்லைங்களா. அதனாலதான் அவங்க அந்த தொழிலுக்குள்ள மட்டும் வேற யாரையும் விடாம எல்லா ஜகஜால வேலையும் பண்ணி, பார்ப்பனர் தவிர்த்து வேற யாரும் அர்ச்சகரை இருக்க முடியாது இல்லைங்களா. ஏதோ காட்டு சேரி அங்க இங்க இருக்கிற நம்ம மாதிரி கோயில், சின்ன சின்ன கோயில்ல நம்ம ஆளுக்கு ஏதோ பூசை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பெரிய வருமானம் உள்ள பெரிய கோயில் போறா பார்ப்பனர்கள் தான் அர்ச்சகர் இல்லைங்களா. ஏன் கவர்மெண்டே சட்டம் கொண்டு வந்தாலும், என்ன பண்ணாலும், கோர்ட்டு ஆர்டர் போட்டாலும், ஏதாவது ஒரு ஜகஜால வேலை பண்ணி அதில் உள்ளே ஒருத்தர் நம்ம ஆளுக்கு போறதுக்கு இல்லாமே, பார்ப்பனர் அல்லாதவங்க போறதுக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்க என்ன காரணம்? வாழ்நாள் போற எப்பவுமே வருமாண்டா, பணம் மழை பொழிகிற தொழில் இல்லைங்களா. அது சமூகத்தை மதிப்புக்குரிய தொழில். நம்ம காசு நம்ம காணிக்கு போட்டாலும் பக்தியோ மதிப்பு மரியாதையோடு போட்டு நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா. அவ்வளவு பெரிய உயர்ந்த மதிப்பிற்குரிய தொழில் அர்ச்சகர் தொழில் இல்லைங்களா. அந்த தொழிலையும் குறிப்பிடுவது இந்த கிரக அமைப்பு. சனி பகவான் குரு பகவானை பார்க்கும்போது அந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்புக்கும் இது சிறப்பான அமைப்பு. அந்த மாதிரி தொழில் செய்வாங்க இல்லைங்களா. அப்படி சனி பகவான் குரு பகவானை பார்க்கும்போது அவங்களுக்கு குரு பகவான் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் அவங்க ஜாதகத்துல அமைஞ்சிருச்சுன்னு வைங்க. ஏன்னா அந்த சனி பகவான் குரு பகவான் பார்க்கறது போக இன்னும் எத்தனை 7 கிரகம் இருக்குது, லக்னம் இருக்குது, லக்னாதிபதி இருக்கிறார், தசாபுத்தி இருக்குது இல்லைங்களா. அதனால இதையெல்லாம் வச்சுதான் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய தொழில் அமையும். அப்படி குரு சார்ந்த தொழில் அமைந்தால் இப்படி மதிப்பிற்குரிய தொழிலை செய்வார்கள். இது பொருட்காரகத்துவம். பொருட்காரத்து ரீதியா சிறந்த பலனை சனி பகவான் கொடுத்துறார் குரு பகவானை பார்க்கணும். அதே நேரத்துல உயிர்காரகத்துவம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் தாமதம் பண்ணுவார், அதுல கொஞ்சம் டிலே பண்ணுவார். என்ன குருன்னா குழந்தை இல்லைங்களா, புத்திர பாக்கியத்தை தாமதப்படுத்துவார். தாமதம் மட்டும்தான், தடை கிடையாது, தாமதம் மட்டும் செய்வார். சனி பகவான் குரு பகவானை பார்க்கும்போது உயிர்காரத்து ரீதியான பலன்ல இந்த மாதிரி கொஞ்சம் தோஷத்தை கொடுப்பார். அதோட குழந்தைக்கும் கொஞ்சம் அப்பப்போ உடல் நலம் பாதிக்கும். இது மாதிரி உயிர்காரத்து ரீதியான தோஷத்தை, அசுப பலனை சனி பகவான் குரு பகவானை பார்க்கிற போது தருவார். அதே நேரத்தில் குரு பகவான் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருந்தால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய யோகம், சமூகம் மதிக்கக்கூடிய, உயர்ந்த வணங்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய யோகம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.